5:22. நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். எல்லாரும் எழுப்புவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்போம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துட்டீங்க. பரலோக தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாட்களிலும் உம்முடைய பரிசுத்தமான இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு எதனால் கட்டப்பட்டிருக்கிறோம் அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நான் எதனால் கட்டப்பட்டிருக்கிறேன்? முதலாவது, ஒரு மனுஷன் எதில் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். நான் மறுபடியும் ஒருக்க வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் என்கிற ஒரு கயிறு இருக்கு பாருங்க. இந்த கயிறு துன்மார்க்கனை கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வேலை செய்யும் போது உங்க கையை கட்டியாச்சுன்னா நீங்க வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. காலை ஒரு கயிறை வச்சு கட்டியாச்சுன்னா நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது. நம்ம வாயை தையல் போட்டு வச்சுட்டாங்க, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இதே ஒரு நிலையத்தான் காண்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இல்லாத ஒரு மெயின் காரணம் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான பிரசன்னத்தை நாம் உணர முடியலை, இல்லைன்னா நாம் காண முடியலை? பாவ கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாவ கயிறு கட்டப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. அந்த பாவ கயிறு அறுக்கப்படணும். தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அந்த பாவ கயிறு கட்டப்பட்டது. எந்த இடத்துல அவருடைய பாவ கயிறு கட்டப்படுகிறது என்றால், முதலாவது அவருடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குன்னா உரியாவினுடைய மனைவியினுடைய காரியத்தில். அங்கதான் வீழ்ச்சி உண்டாகிறது. யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகாமல் அவன் தன்னுடைய மஞ்சத்தில் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கும் போது அவன் தன்னுடைய மேலே போய் நின்று, அந்த வீட்டு மாடியில் போய் நின்றுகிட்டு அவன் என்ன செய்கிறான்? பாவமான ஒரு மதிகேடான ஒரு காரியத்தை செய்கிறான். பாவ கயிறு. தாவீதை அந்த பாவ கயிறு கட்டினதின் நிமித்தம் எத்தனையோ ஆண்டுகள் அவர் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டாரு. நாத்தான் மேல் வந்து சொல்றாரு. சொல்லும் போது மன்னிப்பு கேட்கிறாரு. என்னெல்லாமோ சொன்னாரு. ஆனாலும் அந்த பாவ கயிறு அவிழ்க்கப்படுவதற்கென்று ஒரு நாட்கள் இருக்கிறது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல்ல எல்லா கோத்திரத்துக்கும் ராஜாவாக தாவீதால ஆக முடியல. அந்த பாவ கயிறு அவிழ்க்கப்படுவது வரைக்கும். அது எப்பொழுது அவிழ்க்கப்பட்டதோ அப்பொழுதுதான் தாவீது முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவாக மாறினார். ஆதாம் ஏவாளையை பாருங்க. பாவ கயிறு. ஏதேன் தோட்டத்தில் நல்லா தான் இருந்தாங்க. பாவம் செய்த பொழுது அந்த கட்டுகளினால் கண்ணீரும் வேதனையும் துன்பத்தில் வெளியே வந்தாங்க. அதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பாவ கயிறு கட்டவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா.
மனுஷ வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவ கட்டு இருக்கு பாருங்க. நம்மளை அது ஒரு காரியத்திலே நம்மளை உபயோகத்துக்குள்ளாக கொண்டு போகாது. பாவம் அது ரொம்ப கொடியதுன்னு வேதம் சொல்லுகிறது. இந்த பாவ கட்டுகள் நம்மிடத்தில் இருக்கும்போது நீங்கள் தேவ காரியத்தில் கனி கொடுக்க முடியாது. நீங்க ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க ஒரு பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் உங்க வாழ்க்கையில நன்மையான ஆசீர்வாதம் கிடைக்காது. அதான் இந்த பாவ கட்டு. இரண்டாவது ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:6. லூக்கா 13:6. அப்போது அவர் 13:16 இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள்ல அந்த கட்டை ஆண்டவர் அவிழ்த்து விடுறார். அப்போ ஓய்வு நாள் அங்க என்ன நடக்கணும்? கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுக்கு மேல பிசாசு சவாரி செய்யறான் பார்த்தீங்களா? அந்த சவாரி ஓய்வு நாள் அவிழ்க்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா. ஆனா பாருங்க, இவன் என்ன செய்தான் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு குரூப் இருந்தது. அந்த குரூப் எப்போது பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது ரெண்டாவது வருவோம், சோத்திரம். அப்போ சாத்தான் கட்டு, சாத்தானுடைய கட்டு. அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, 18 வருஷம் நிமிர முடியாம அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பல குடும்பம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பில்லி சூனியம் மாந்திரீகத்தில் பல வருஷம் இன்னைக்கு நிமிராம இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உங்களை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாது, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம ரசிக்கப்பட்டு தான் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த போராட்டம் வந்தது, ஏன் இதெல்லாம் வந்ததுன்னு கேட்டாச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நீங்கள் இது மற்ற ஜனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஓடுவாங்க 18 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக ஆஸ்பத்திரி 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 என்று ஓடிக்கொண்டே இருப்பாங்க. எப்படியாவது இந்த சுமையை இறக்கி வச்சிடலாம்னு. ஆனால் எந்த வியாதியும் இல்லாமல் எந்த மருத்துவரை போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்க போறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருந்தால் மாத்திரம்தான் மருத்துவரை நீங்கள் பார்த்தா சுகம். வியாதி இல்லாமல் ஒரு மனுஷன் மருத்துவரை பார்த்து ஒரு மருந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த மருந்து என்ன செய்யும் என்றால் என்ன ஒரு பிரச்சனையை கொண்டு வரும், வேறு விதத்தில் பிரச்சனையை கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும், எவ்வளோ ஜனங்கள் இங்கே வர்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் நோயின்னு எவ்வளோ செலவு பண்ணிட்டேன், எவ்வளோ பணங்களெல்லாம் நான் ஆசைப்படுத்திட்டேன், எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணிட்டேன், ஆனால் உண்மையிலே இது வியாதி இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது இன்னைக்கு 100% ஜனங்கள் இன்னைக்கு வியாதிப்பட்டிருக்கிறாங்கன்னா அது பிசாசு. அல்லேலூயா. நான் ஆஸ்பத்திரிகளை பார்க்கும்போது சிலரை நான் பார்ப்பேன், உண்மையே சொல்கிறேன், என்னை பார்க்கும்போதே தெரியும் இவனுக்குள்ளே இருக்கிறது வியாதி இல்லை, இது ஒரு பிசாசு, இவன் இருமல் காய்ச்சலுன்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு நல்லா தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கயிறு கட்டப்பட்டிருக்கிறான், ஒரு தாயத்து கட்டியிருப்பான், எத்தனையோ கடவுளை அவன் தேடி போயிருப்பான், எத்தனையோ இடங்களை தேடி போயிருப்பான். ஒரு கட்டத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஆமாம் இது ஏதோ ஒரு காரியம்னு. ஆனால் கண்டுபிடித்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்தால் மாத்திரம்தான் பரிபூர்ண விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்துல வராம ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகாது. அந்த விடுதலை தற்காலிகமான விடுதலை தான்.
ஏதாவது ஒன்று செய்வாங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதை மாத்திரம் செய்ய முடியும். மந்திரவாதங்களினாலும் ஒரு மற்ற எந்த காரியங்களினாலும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அந்த பிசாசையோ, ஒரு மனுஷனுக்குள்ள போராடுற ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பில்லி சூனியங்களையோ முழுமையாக தீர்க்கவே முடியாது. இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா. மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வாழ்க்கை பூரா அவங்க என்ன செய்யணும் தெரியுமா? காசு செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும், பணம் செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். மாதம் ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கிழமைன்னா அவன் சம்பாதிக்கிறதுல ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அங்கே கொண்டு வைக்கணும். எங்கே வைக்கணும் தெரியுமா? ஒன்றில் மந்திரவாதி கிட்ட வைக்கணும். இல்லைன்னா அவன் சொல்லக்கூடிய சில பரிகாரம் செய்கிறதுக்கு அவன் என்ன செய்யணும்? கன்னியாகுமரிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ எங்கேயாவது ஒரு கடலில் போய் அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அவன் அதற்குரிய பரிகாரங்களை அங்கே செய்ய வேண்டியது இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மற்றபடி அவர்கள் என்ன செய்ய முடியாது, ஏது நிமிரவே முடியாது. ஆனா பாருங்க, ஏசப்பா வந்தாரு, ஒரு ஜோம் பண்ணாரு, அந்த கூனி இயேசுவின் நாமத்துல அப்படியே எழும்பி நடக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. 18 வருஷம் எழும்ப முடியல. நம்ம வாழ்க்கையும் சில நேரம் இன்னைக்கு வாழ்க்கையில எழும்ப முடியலைன்னா இது பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு கூனு. ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய கூனு இன்னைக்கு இருக்கிறது. ஆமா, நிறைய பிரச்சனை இருக்கிறது. நாம ஏன் எழும்ப முடியல? ஆண்டவருடைய காரியத்துல எழும்ப முடியல, பொருளாதார காரியத்துல எழும்ப முடியல. நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கேடா இருக்குன்னு யாராவது சிந்திச்சு பாக்குறீங்களா? ஏன் இந்த கேடு வருகிறது? ஏன் எனக்கு நஷ்டத்தின் மேல் நஷ்டம்? ஏன் எனக்கு இந்த வறுமை? ஏன் இந்த போராட்டம்? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன் இவ்வளவு கடன்கள்? இதுக்கெல்லாம் எந்த இடம், எங்கிருந்து தூங்கப்பட்டது? எப்படி யாராவது ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம யோசிச்சிருக்கோமா? யோசிக்கவே மாட்டோம். நான் சொல்றது, இப்ப சொல்றது ரட்சிக்கப்பட்டவங்களும் கூனாதான் இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எழும்ப முடியாம, எழும்பவே முடியல. அவ்வளவு பெரிய ஒரு பாரம், அதை இறக்கி வைக்க விருப்பம் இல்லை. கர்த்தருடைய பாதத்துல அதை சொல்லி அதை இறக்கி வைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஒரு கதை சொல்லுவோம். ஒருத்தன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு சுமடை எடுத்துக்கிட்டு நேர ரயிலை நோக்கி போயிருக்கிறான். போன இடத்துல என்ன செஞ்சாச்சு? அவன் சொன்னான், நடந்த இது ஒரு கதை, ஏற்கனவே அந்த கதைகள்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சுமடை கொண்டு உள்ள போனவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சீட்ல உட்கார்ந்துக்கிட்டான், அதே சுமடை சுமந்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தர் கேட்டாரா, அதை இறக்கி வைக்க கூடாதா? நான் அதை இறக்கி வச்சோம்னா அந்த ரயிலுக்கு சுமையா இருக்கும். யாருக்கு சுமையா இருக்குமா? அந்த ரயிலுக்கு ரொம்ப என்ன செய்யுமா? சுமையா இருக்கும். எப்பா, நீ ஒன்னையும் சேர்த்து அந்த சுமடையும் சேர்த்து தான் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சுமந்துக்கிட்டு இருக்கு. நீ சுமக்கண்டா, அதை இறக்கி வை. நான் அதை கஷ்டப்படுத்த விரும்பல. புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம இறக்கி வைக்கணும். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில கூனானைக்கு இருக்கிறோம், நிமிர முடியல, நிமிர முடியாம நான் இருக்கிறேன், நிமிர முடியாம என் வாழ்க்கை இருக்கிறது, நிமிர முடியாம என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. இது ஏன் 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 என்னைக்காவது கொஸ்டின் கேட்டிருக்கமா? நான் இது நம்ம ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் நான் குனிஞ்சே நான் நடக்க வேண்டியது இருக்கிறது? நான் ஏன் தலை குனிந்து நடந்தேன்? எந்த இடத்துல தலை குனியப்பட்டேன்? கேட்கணுங்க. நாம் எப்போவுமே நமக்கு ஒரு குணம் உண்டு பாருங்க. நம்ம ஒரு தப்பை செஞ்சோம்னா, நம்ம ஒரு தவறை செஞ்சோம்னா, அது ஏதாவது ஒரு மனுஷருக்கு மேலே பழிய போட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி கழிச்சு போட்ட கூட்டத்தை கர்த்தர் ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டார், கிட்ட சேர்க்க மாட்டார். சேர்த்தாரா? சேர்க்கலை. நான் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். பைபிளில் 2 பேர், ஆதாம் ஏவாளும், யாரை பழி போட்டாங்க? பிசாசு என்னை வஞ்சித்ததுன்னாங்க.
இவன் என்ன சொன்னா, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் என்ன வஞ்சித்தான்னு கேட்டார். அவரு ஒரே அடியார் சாஷ்டாங்கமா விழுந்த, ஆண்டவரே எங்களை மன்னியும், நாங்கள் செய்தது தவறுன்னு சொல்லியிருப்பாங்கன்னா தப்பி இருப்பான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்துல சில மனுஷர் உங்களுக்கு விரோதமா கர்த்தர் எழுப்பி விடுறாருன்னா அதுக்கும் காரணம் இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்க போறீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ஓடி போயிருங்க, கர்த்தாவே நான் செய்த பாவம் சாபத்தை என்னை மன்னிச்சு நான் உம்முடைய பாதத்தில் விழுறேன். தாவீதுக்கு அந்த தந்திரம் எல்லாம் நல்லா தெரியும். நான் சத்ருடைய பாதத்தில் என்ன செய்ய மாட்டேன், விழ மாட்டேன். சத்ரு என்னை மேற்கொண்டு கூடாது. அடிச்சா நீர் அடியும், கொன்னா நீர் கொல்லும். ஏன்னா தெரியும் தாவீதுக்கு, அவர் அடிச்சாலும் கொன்னாலும் எப்படி என்ன செய்வார், 1க்கு 3 மடங்கா தூக்கி விடுவார்னு தெரியும். அல்லேலூயா. அதே சத்ருவ அவனுடைய பாதப்படியில கொண்டு போடுவார்னு தாவீதுக்கு தெரியும். அதனால்தான் தாவீது எல்லா விஷயத்திலையும் ஞானமா இருந்தாரு. அவன் நம்ம இன்னைக்கு நிறைய அந்த சுமடெல்லாம் இன்னைக்கு சுமந்துக்கிட்டு திரிகிறோம், சம்பந்தமே இல்லாம சுமந்துக்கிட்டு திரிகிறோம். கர்த்தர் சொன்னாரா, நீ சுமக்க. நம்ம தான் இன்னைக்கு சில சுமடை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அறியாமையின் சுமடு. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து வீட்டில் போய் யோசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னென்ன சுமடு தூக்கி அதை கீழே வைங்க. இந்த பாரத்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய், வைத்து விடு, அவர் பார்த்து கொள்வார். இந்த பாரத்தை கொண்டு அவருக்கு மேல வச்சிருங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, இந்த பாரம் எப்படி ஆண்டவரே எனக்குள்ளாக வந்தது, ஆமா சாத்தான், இந்த சாத்தான் எப்படி என் முதுகுல ஏறி உட்கார்ந்துருந்தான், இது எதனால, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரங்களெல்லாம் யோசிக்காதுங்க. நான் இது ஏன் முதுகுல, ஏன்னா நம்ம முதுகுல ஏறி உட்கார்ந்துருக்கு. நம்ம முதுகுல ஏறி உட்கார்றதுக்கு அவன் எங்க காரணமா இருப்பான். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நம்ம காரணமா இருந்திருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம காரணமா இருந்திருக்கோம். அந்த காரணம் என்ன ஆண்டவரே, எனக்கு அதை தெளிவுபடுத்தி அதுல இருந்து என்னை விடுவியும்னு சொல்லும் போது கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம அதுதான் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் கேட்கணும். நம்ம கேட்கணும், நம்ம ஒரு வாஞ்ச கேட்கணும். எது வந்தாலும் ஆண்டவரை கேட்கணும். கேட்டு இது ஏன் எதற்கு ஆண்டவரே, நான் செய்த பாவம் என்ன, என்னால் எழும்ப முடியல, என்னால் நிமிர முடியாத அளவில் நான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தலை குனிஞ்சு இருக்கிறேன், அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எங்கேயுமே போக முடியல, எல்லா இடத்துலையும் என்ன செய்யறாங்க, ஒதுக்கி தள்ளுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? என் சொந்தக்காரன் கூட பேச மாட்டேங்கிறான், என்ன கண்டா ஓடுறான், என் குடும்பத்தில் எவனுமே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். இதுக்கு காரணம் என்ன நீங்க நினைப்பீங்க? நம்ம தாங்க காரணம். அல்லேலூயா. அத்தனை காரியங்களுக்கும் காரணகர்த்தா யாருன்னு கேட்டாச்சுன்னா நம்மளா தான் இருக்கும். அது அந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கொள்ளும் போது தேவன் அங்க கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, உன் சத்துருக்களுடைய அவர்களுடைய மத்தியிலையும் ஒரு பந்தியை உனக்கு நான் என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துவேன். பந்தி என்று சொன்னால் ஆசீர்வாதம். அவங்க மத்தியில் ஒன்றை நான் உயர்த்தி காட்டுவேன். தேவன் எப்படி உயர்த்துவார்னு எனக்கு தெரியாது, அதுக்கு பல வழி உண்டு, நிறைய வழி உண்டு கர்த்தருக்கு. நம்ம சொல்ல முடியாது, இல்லை நான் ஏழை, நான் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இப்போ வழி இல்லாமல் இருக்கிறேன், இருந்தாலும் கூட உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. உயர்த்தி வைப்பார். அது எந்த விதம், என்ன காரியம், அது எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. தேவனுடைய எல்லா காரியங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட முடியாது. ஆனால் உயர்த்தி வைப்பார். ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களை தூக்கிடுவார். அதே மனுஷன் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கஞ்சிக்கே வழி இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உத்தமமாக இருங்க, கரெக்டாக இருங்க. உங்களை பார்த்து பைய வருவான், அப்பா எனக்காண்டி ஜோமண்ணு, நீ எங்கே போகிறீங்க, ஒரு நாள் என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்றுங்க. யார்கிட்ட சொல்லுவாங்க? உங்ககிட்ட தான் சொல்லுவாங்க. இது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுவும் கர்த்தர் உயர்த்துற அனுபவம். தேவன் ஒரு மனுஷனை எப்படி எந்த விதத்தில் உயர்த்துகார்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அறிய முடியாது.
நாம் சொப்பனம் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஒவ்வொரு விதத்தில் உயர்த்துவார். நீங்க கூனி நடந்த நாட்கள் எல்லாம் மாறி போகும். அந்த பாருங்க எப்படி இருக்க, 18 வருஷமாக கமந்தே நடந்த அந்த தாயாருடைய வாழ்க்கை ஒரு நாளில் இயேசு சந்தித்த போது நிமிர்ந்து நடந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இனி கூனா போகக்கூடாது. அது நிமிர்ந்து நம்ம நடக்கணும். வாசிக்கலாம் இன்னொரு வசனம். யோவான் எத்தனாவது அதிகாரம்? யோவான்ல 4வது அதிகாரம் 4ன்னு நினைக்கிறேன். நாலு இல்லை, 11 எடுங்க. 11:44 நான் தப்பு குறிச்சு வச்சிருக்கேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அடுத்தது நாம் எந்த கட்டில் உட்கார்ந்துருக்கிறோம் தெரியுமா? பாரம்பரிய கட்டு. இந்த பாரம்பரிய கட்டு கையை கட்டி வச்சிருக்கு, கண்ணை கட்டி வச்சிருக்கு. அதான் மூட பழக்க வழக்கங்கள். மூட பழக்க வழக்கங்கள், முட்டாள்களுடைய பழக்க வழக்கங்கள், மூடர்களுடைய பழக்க வழக்கங்கள், அறிவில்லாதவனுடைய பழக்க வழக்கங்கள். இவனை பாரம்பரியமா என்ன செய்யறாங்க? அவன் யூதர்களுடைய பாரம்பரியம். ஒருத்தன் செத்து போனா அவனை ஃபுல்லா சுத்தி கட்டிடுவான். அப்படிதான் இந்த பாரம்பரிய கட்டை தான் கர்த்தர் அவுத்து விட சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பாரம்பரியம் இந்த உலகத்துல நான் பார்த்துட்டேன். பேயை துரத்திடலாம், பேயை ஜெயிச்சிடலாம். சரி, மாம்சத்தை கூட எனக்கு உழைச்சி எடுத்துடலாம். ஆனா பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பாரம்பரியத்தை ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள இன்னைக்கு 1000 பாரம்பரியம் இருக்கா இல்லையா? இருக்கிறது. ஒரு திருமணம் என்று சொன்னா அதுக்கு பாரம்பரியம் இருக்கா இல்லையா? இருக்கு. நான் அடிக்கடி சொன்னது மாதிரி. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சுருளுன்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆமா, சுருள். அந்த சுருள்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆமாண்ணா, நானே இதை ஒரு இடத்துல பார்த்தது. முறுக்க பொடிக்கணும். முறுக்க என்ன செய்யணும்? பொடிக்கணும். அதுக்கு முறுக்கு வாங்கும் போதே பொடிச்ச முறுக்க வாங்கி தந்திருக்கலாம். அதுதானே சண்டை நடக்கும். ஏன் பொடிக்காம கொடுத்தீங்கன்னு நான் ஒரு இடத்துல பார்த்தது. அங்க பாத்தீங்கன்னா முறுக்கு கொடுக்கும்போது ஆமா சண்டை. அடுத்தது என்னது? ஆமா, அங்கிருந்து கொண்டு வந்த காப்பியை போட்டாதான் தொண்டை குழியில இறங்க, இல்லைன்னா செத்து விழுந்துருவான். சுருள் வாங்கக்கூடியவனையும் செத்துருவான், கொடுக்கவனையும் செத்து தொலைஞ்சிருவான். அந்த ஒரு கிளாஸ் காப்பியில் என்ன இருக்கு நடக்கிறது? கேவலமான காரியம். அடுத்தது, பொம்பளை பிள்ளை அனுப்பிவிட்டாச்சுன்னா இங்கிருந்து என்ன கொடுக்கணும்? சில முறைமையெல்லாம் உண்டு. ஆமா, புட்டுக்குழல். ஆமா, வேற என்னது உங்களுக்கு தான் தெரியுமே. பண்டைய காலத்தில் பாய்க்கு எல்லாம் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட பொருளெல்லாம் கொடுக்கணும். இந்த பொருளெல்லாம் அங்கே கொண்டு போகலன்னு வச்சுக்கிடுங்களா, அங்கே பிரித்து பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த குடும்பம் கூட பார்க்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் வரும். இந்த தெருநாய் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா புரிஞ்சு விடுங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்கள் அந்த தெருநாய்களை உள்ளே விட்டுறாரு, உருப்படவே செய்யாது. அல்லேலூயா. உங்களுக்கு லாபமா நஷ்டமா நான் பார்த்துக்கிடுவேன், அவ்வளோதான். என் பிள்ளை என் குடும்பம் நான் பார்த்துக்கிடுவேன். ஆமாம், வந்தியா சாப்பிட்டியா முடிஞ்சனா ஏதாவது உதவி செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். இந்த தெருநாய்களை உள்ள விட்டுறாதுங்க. அந்த தெருநாய் என்ன செய்யும் தெரியுமா? உள்ள வந்தோடனே பிரித்து பார்க்கும். பிரித்து பார்த்தோன்னே ஐயே, அந்த ஓலைப்பெட்டி என்ன செய்யணும்? 7 ஓலைப்பெட்டியில் முறுக்கு கொண்டு வந்திருக்கணும். 1 குறைஞ்சிட்டு ஐயோ இனி எப்படி இந்த பிள்ளை வாழப்போகுது?
இந்த பிள்ளை அந்த வாழைப்பட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முறுக்கு கொண்டு அந்த வாழைப்பட்டி கல்யாணத்துக்கு போகும்போதே செத்து தொலைகிறான் இப்போ இன்னைக்கு இல்லையா? கல்யாணத்தை அன்னைக்கு மரணங்கள் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஒரு திருமணம் தஞ்சாவூரில் நடந்து, எத்தனை பொருத்தம்? 11 பொருத்தமா 9 பொருத்தமா என்னதோ பார்த்து திருமணம் நடத்துவாங்க அவங்க. நான் தப்பு சொல்லலை, பிராமணர்கள் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அந்த காரியத்தில். ஆனால் பாருங்க, தீ எறிஞ்சி அன்னைக்கு முழுமையாக செத்து போயிட்டாங்க. பொருத்தம் பார்த்தாங்கல்ல, நாடு பார்த்தாங்கல்ல, எல்லாம் பார்த்தாங்கல்ல. அடுத்தது பாருங்க, கிறிஸ்தவங்களே ஒரு வேண்டாத வேலை இருக்கு. நான் சில கிறிஸ்தவங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது என்ன மெட்டி சுழியா காலில் கிறிஸ்தவங்க போட்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். கிறிஸ்தவம் போடுவாங்க என்னது காலில், ஆமாம் அது எங்கள் அம்மியில் வச்சு போடுவாங்களோ, அம்மியா உரலா அம்மியா கடவுளே அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். இயேசு இருக்கணுங்க. உங்க வீட்டில் நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க என்ன முறைய செய்தாலும், ஏசப்பா இல்லைன்னா இதெல்லாம் ஏன் செய்யறாங்க தெரியுமா? ஒன்ன நான் சொல்றேன், பயந்து செய்யறாங்க. அல்லேலூயா, பயந்து செய்யறான். ஏன் 4 நட்சத்திரம் பார்த்து வீடு கட்டுறாங்க? ஏன் 4 நட்சத்திரம் பார்த்து திருமணம் நடத்துறாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவங்க திருமணம் யாதேசம் பார்த்தீங்கன்னா 90% மேல இன்னைக்கு 4 நட்சத்திரம் பார்த்து தான் நடத்துவாங்க. ஒருவேளை பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க அது முடியாதுன்னு, மாப்பிள்ளை வீட்டில் பிடிச்சிருவான். மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுவாங்க அது முடியாது, பொண்ணு வீட்டில் பிடிச்சிருவான். என் பிள்ளை வாழ போகுது. சரிதானா? இதான் உண்மை. அல்லேலூயா. அப்போ இது எல்லாம் பாருங்க, இதெல்லாம் பார்க்கிறோமா நம்ம? மனசாட்சி படி சொல்லுங்க. குரலே எழும்பாத நம்ம சுயநலம்னா இயேசுவை கொண்டு நீங்க நான் 1000 பேசுங்க, நான் இயேசுவை கொண்டு வித்துருவோம். அப்படி நம்ம சுயநல காரியம்னு வரும்போது எப்படி யூதாசு 30 காசுக்காக அந்த ஏசப்பா வித்தமோ அதே மாதிரி நம்ம வித்து தள்ளிடுவோம். 2வது இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அதையும் நம்ம என்ன செய்வோம்? நியாயப்படுத்தி பேசுவோம். பாருங்க, அதான் கொடுமை. நான் செய்தது தப்பு அப்படி பேச மாட்டோம். நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்தேன் நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம வாய் வரவே செய்யாது. அதை என்ன செய்வோம்? அது ஊழியக்காரங்க வீட்டிலே அப்படி நடக்க தெரியுமா? அப்படி மாடுத்தது. எவன் எந்தாலும் தொலைஞ்ச என்ன, அவன் சேர்த்தான் நீ சாவி, அவன் விஷம் குடிச்சா நீ விஷம் குடிப்பியா? அவன் ஒரு 2 பொண்ணு வச்சிருந்தா நீ வைப்பியா? அவன் 2 மாப்பிள்ளை வச்சிருந்தா நீ வைப்பியா? நான் சொல்றேன் புரியுதா? அவன் இவன் இவங்கன்னு பார்க்காதுங்க. இயேசுவை பாருங்க, அப்போஸ்தலர்களை பாருங்க, பைபிளை பாருங்க. அல்லேலூயா. மனுஷனை பார்க்காதுங்க. நீங்க மனுஷனை பார்க்காதுங்க. ஏன்னா இந்த மனுஷன் உங்களை ஒரு காலமும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பாட்டு கூட உண்டு, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும், இதுதான் வையகமடான்னு. ஆமா, நீங்க ஒன்றும் இல்லாம இருந்தாலும் இந்த உலகம் உங்களை பேசத்தான் செய்யும். நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை பேசத்தான் செய்யும். அப்போ நீங்க இந்த மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, மனுஷனை சந்தோஷப்படுத்துவதற்கும் மனுஷனை குளிர்படுத்துவதற்கும் இந்த உலகத்துல நம்ம சில காரியங்கள் செய்வது ஒரு சமயத்துல அதுவே நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு கன்னியா மாறி நிற்கும். எந்த ஆசீர்வாதமும் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம் தெரியுமா? உணரவே மாட்டோம். நம்ம நிறைய விஷயங்களை நம்மகிட்ட இருக்கிற இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மற்றவங்களை மாத்திரம் தான் பார்க்கிறமே தவிர, ஏசப்பா நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்றேன்? கிறிஸ்தவன் இன்னைக்கு மூட பழக்கம் கூடுதலா இருக்கிறது கிறிஸ்தவங்கிட்ட தான் இருக்கிறது. தீக்காக்காரன் பாரு, அவன் ஒண்ணுமே பார்க்க மாட்டான். ஆமா, இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. நிறைஞ்ச பௌர்ணமியை பார்க்குறான். தேய்பறையா? தேய்பறையில என்ன செய்ய மாட்டான்? ஃபங்க்ஷன் எடுக்க மாட்டான். கிறிஸ்தவன் வளர்பறையில தான் இவர் எடுப்பாரு. எத்தனை பேருங்க நல்லா இருக்கிறாங்க? நான் கேட்குறேன். தேய்பறையில் வீடு போட்டால் என்ன செய்யும்? தேஞ்சு போயிடும். ஒரு மழை வந்தோடனே அப்படியே கரைஞ்சி போயிடும்.
ஒருத்தன் போட்டான் ஒரு வீடு வேலூரில், பாலாற்று பக்கத்தில். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. வாஸ்து, இந்த வாஸ்து பார்க்குறான் பார்த்தீங்களா, முதல்ல அவன் வீட்டை போய் பாருங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்க. இந்த வாஸ்து ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதுங்க. அல்லேலூயா. இது எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தலையெழுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஜனனத்திலே அவன் வச்சிருக்கிறார். ஆமா, உங்களுக்கெல்லாம் ஒரு விதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அவருக்கு கரத்தில் இருக்கிறது. நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு சாதகத்தில் அந்த ஜாதகம், உங்க வீட்டில் ஜாதகம் இருந்தால் எரிச்சிருங்க. ஜாதகம் இருக்கா? இன்னும் வீட்டில் ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? மிதுனம், ரிஷபம், வேற என்னது? ஆமா, நண்டு, பாம்பு, கன்னி, பன்னி. வீட்டில் போய் முதல்ல ஒன்று பண்ணுங்க. ஆமா, ஆனா ஒன்று எரிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காய்ச்சல் வந்துன்னா நம்மால் பயந்துருவான். சாதகத்தை எரிச்சிட்டேன். இல்ல அந்த நேரத்தில் கரண்ட் போயிட்டு கொளுத்தும் போது ஒரு தீ சுட்டுட்டுன்னு வச்சிருங்களா, இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சேன்? ஜாதகத்தை எரிச்சேன். ராத்திரி கொளுத்தும் போது எனக்கு தீ சுட்டுட்டு. புரியுதா? அல்லேலூயா. கரடு முரடுன்னு இருந்தேன்னா காலு தட்டாதான் செய்யும். காலு என்ன செய்யும்? தட்டதான் செய்யும். செருப்பு போடாம போனீங்கன்னா முள்ளு குத்தத்தான் செய்யும். இது இயற்கை. அதெல்லாம் இயற்கை. பயருவோமா பயர மாட்டோமா? ஒரு சப்போஸ் நடந்துட்டு நீங்க ஒன்றும் பார்க்கல, ஒரு நல்ல நாள் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, ஒரு புது வீடு கட்டுறீங்க. ஆமா, அன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க? நடந்து வரும்போது டப்புன்னு என்ன செய்யுங்க? கால் தட்டி கீழே விழுந்து ஒரு ஸ்கிராச் ஆயிட்டு கெடுத்துட்டான். யாரு? இந்த ஊழியக்காரன். இவன் பேச்சை கேட்டு நம்ம என்ன செஞ்சோம்? இவன் இவ்வளவு நீளத்துக்கு ஒரு நகத்தை என்ன செஞ்சிருப்பான்? இந்த பேனாய் மாதிரி வளர்த்து வச்சிருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? அந்த பேனாய் பச்சி வளர்த்து வச்சிருக்க மாதிரி இவ்வளவு நீளம் இருக்காது. அது நேர போய் என்ன செய்யும்? தப்புன்னு ஏதாவது ஒரு கல்லில் குத்தும், பொடாறு கீழே என்ன செய்யும்? நகத்தோட பேந்து வந்து விழும். ஏன்னா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நமக்கு வந்து ஒரு மைண்டு நிலையில் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன், உங்கள் காரியங்கள், அப்போ உங்கள் மைண்ட் வந்து ஒரு கரெக்டாக இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து இயற்கை, சைக்காலஜியாக உள்ளது நமக்கு. அப்போ அந்த நேரம் என்ன செய்யும்? தப்புன்னு சில நேரம் சரிஞ்சு என்ன செஞ்சிடும்? விழுந்துருவோம். கெடுத்தான். இவன் நாள் பார்க்காத நட்சத்திரம் பார்க்காதன்னு சொன்ன என்ன பேர்? சரிஞ்சு விழுந்துட்டான். உடனே நினைச்சுவான். நான் சொன்னோம்ல, தெருவில் 2 சொறி நாய் பேனாய் இருக்கணும். அந்த பேனாய் வந்து சொல்லும், அது தரித்திரம் பிடிச்சது புறம்போக்கில் தான் இருந்து சாகும். ஆமா, அது சொல்லும். புரியுதா நான் சொல்றது? அந்த தரித்திரம் பிடிச்சது தரித்திரம் பிடிச்சதா இருக்கும். அது வந்து சொல்ல, இவனை தரித்திரம் பிடிக்கிறவன்ட்ட எப்பா அந்த பார்த்து சொன்னதே நீ கேட்டா, உலகத்தில் கடவுள் இருக்கட்டும், கடவுள் இருக்கட்டும், ஆனால் அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சொல்ல மாட்டான் நினைக்கிறீங்களா? ஏன் இப்ப நீ விழுந்தான் நினைக்க? இவன் ராத்திரி பூரா 2 நாளா நினைஞ்சிருக்க மாட்டான். அந்த வீட்டு காரியத்துக்காக ஓடி ஓடி தூங்கிருக்க மாட்டான், சாப்பிட்டுருக்க மாட்டான், லேச நம்பி விழுந்துருவான். இதுதான் மனுஷன். இப்படிதான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் வாஸ்து பார்த்து வீடு கட்டி, வாஸ்து பார்த்து இல்லை, ஆமா வீடு என்கிட்ட போறானார், வாஸ்து பார்த்து கட்டினேன், அப்படி கட்டினேன், இப்படி கட்டினேன். இன்னைக்கு நிம்மதி கிடையாது. ஆமா, அல்லேலூயா. ஆமா, வேலை நாளை தவிர மற்ற நாள் வீட்டில் இருக்க மாட்டார் அந்த ஆளு. தெருவா கடையா போய் குத்த வச்சிருப்பாங்க. நீ வாஸ்து பார்த்து தானே கட்டினா, உன் வீட்டில் நோய் வரக்கூடாதே, நீ நல்ல நாள் பார்த்து தானே கட்டினா, உன் வீட்டில் சண்டை வரலாமா வரக்கூடாதா? வரக்கூடாது. உண்மைதானுங்க. நம்ம எல்லாமே வந்து கரெக்டா பார்த்து செய்யும் போது என்ன செய்யக்கூடாது? எதுவுமே வரக்கூடாது. சரி, அடுத்தது திருமண வாழ்க்கையை பாருங்க. நம்ம தான் என்ன செய்யறோம்? 4 நட்சத்திரம், அது என்னது? சனி பகவானா? ஆமா, அவர் என்ன செஞ்சிடக்கூடாது? உத்து பாத்திரக்கூடாது. ஐயோ, காமெடியா இல்லையா இதெல்லாம்? வீட்டில் போய் இருந்து சிரிச்சு, சனி பகவானுடைய பார்வை இப்ப என்ன செய்யும்? குறுக்க மேல இருக்கான். அதனால கொஞ்சம் என்ன செய்வான்? ஆமா, அதுக்கு வேற ஒரு டுபாக்கூரை விடுவாங்க. ஏதாவது ஒன்றை சொல்லி என்ன செய்வாங்க?
ஏன்னா ஆமாம், அது குரு 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 இருக்கார்ல, குரு என்ன குருன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் காமெடி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் சிரிக்கக்கூடிய காரியம் தான் உண்மையிலே. முட்டாள்கள், முட்டாள்கள். இயேசு நீங்க என்ன செஞ்சாலும் இயேசு உங்க கூட வாரார்னா வெற்றி. அல்லேலூயா. இயேசு உங்க கூட இல்லைன்னா தோல்வி. குடும்ப வாழ்க்கையா சரி, உங்க வீடா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் ஏசப்பா நம்மகிட்ட இல்லையா பூஜ்யம், எல்லாம் ஜீரோ. அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது. சாத்தான் ருத்தர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பான். நீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றேன், ஏசு எனக்கு போதும். அல்லேலூயா. ஏசு போதும். அவர் தந்தா தாராரு, அவர் வாழ வச்சா வாழ வைக்காரு. அவரு என்னது செய்துட்டு போற போட்டு பயமுறுத்துவாங்க. இந்த உலகத்துல பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. ஆனா அங்க போய் பாருங்க, அவன் வாழ்க்கை, அவன் குடும்பம், அவன் வீடு சீரழிஞ்சுதான் கிடக்கும். ஆனா அவன் என்ன செய்வான், வந்து சொல்லுவாங்க பயமுறுத்துறது. நல்லா புரிஞ்சுவிடுங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் இப்ப நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆனா நம்மளை பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் வரும், உங்களை பயமுறுத்துறது. என்கிட்ட கேட்டாச்சுன்னா இயேசுவை மிஞ்சின சக்தி இந்த பூமியில எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தலையெழுத்த ஒரு நிமிஷத்துல மாற்றக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, நம்பி ஜெபம் பண்ணி பாருங்க, தெரியும். ஆனா நம்ம நம்ப மாட்டோம். இதெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம், நம்ப மாட்டோம். இன்னைக்கு உலக மனுஷனை நம்புறோம், உலக மனுஷனுடைய வாக்க நம்புறோம், பேச்ச நம்புறோம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டோங்க. எனக்கெல்லாம் இந்த விஷயத்துல உடன்பாடே கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமா, எனக்கு நாளும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, நேரமும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. எனக்கு தெரியும் இது எல்லாமே பொய்யணி எனக்கு தெரியும். அல்லே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு சனி பகவானும் கிடையாது, நமக்கு குரு பகவானும் கிடையாது. உண்டு, நமக்கு ஒரு குரு பகவான் உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமா, அவர் தான் எல்லாமே, சகலம், ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. நீங்க எந்த காரியத்தை உங்க வீட்டுல இனி செய்தாலும், நீங்க முந்தின நாள் முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தா போதும் ஏசப்பா, மற்றவன் என்ன சொன்னாலும் என்ன செய்யறது, சொல்லிட்டு போகட்டும், என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், இதுல லாபமோ நஷ்டமோ பிரச்சனை கிடையாது. ஆனா பாருங்க, பிரச்சனை வரும். நம்ம சில நேரங்களில் பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது பிரச்சனை வந்தா இல்லையா, வந்து வரும். சில நேரம் கர்த்தரே அனுமதிப்பார் உங்க வாழ்க்கையில. எனக்கு திருமணம் உங்களுக்கு நல்ல தெரியும், ராகு காலம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம், அப்படிதானே? எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ ஒரு சிக்கல்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த காலத்தினால அல்ல. அல்லேலூயா. நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் உங்க கையில தான் கொடுத்திருக்காரு. யாருக்கு கையில கொடுத்திருக்காரு? உங்க கையில. நன்மையும் தீமையும் எங்க கொடுத்திருக்காரு? உங்க கரத்துல கொடுத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு. அதை நம்ம சரியா வச்சிருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்க கையில வச்சிருக்காரு. இதை நீங்க அநியாயமா நீங்க அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு அநியாயமா தான் போகும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, ஒரு காரியத்தை நீங்கள் தேவனுக்குன்னு நீங்க செய்யும் போது பிசாசு அங்க வந்து விளையாடுவான், உங்களை மனமடி உண்டு பண்ணுவான், உங்களை வேதனைப்படுத்துவான், உங்களை சோர்வுக்குள்ள கொண்டு போவான், என்னெல்லாம் பண்ணணுமோ உங்களை பண்ணுவான் நீங்க ஆண்டவரை முக்கியப்படுத்தும் போது. ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களை கைவிட்டுருவான். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் மற்றதலாயிரு, நம்பிக்கையாயிரு. ஏன்னா அந்த மனுஷன் திடீர்னு செத்து போயிடுவாங்க,
உங்களுக்கு உதவி செய்வோம்னு நினைப்பான். அவன் உண்மையிலே நினைச்சிருப்பான், செத்து போயிடுவான். யாருக்கிட்ட போய் உதவி கேட்க முடியும்? அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனை நம்பாதுங்க. நாச்சில சுவாசம் உள்ள மனுஷன், அவனுடைய சுவாசம் எப்ப நிக்கும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. சின்ன வயசுலேயே இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வளர்ற பிள்ளைங்களாம் நீங்களாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆமா, திருமணம் ஆவணவங்க ஆகாதவங்க ஆண்டவரை முதல்ல பிடிங்க, இயேசுவை முதல்ல பிடிங்க, இறுக பிடிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேறங்க. இந்த காசு பணத்தை நம்பி நீங்க நிறைய பணம் இருந்த ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ? இல்லை, அதான் தப்பு. அதுதான் மிகப்பெரிய தப்பு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லி தர ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பணம் இருந்தாதான் ஆசீர்வாதம் இல்லை. ஒண்ணுமே இல்லாட்டாலும் தேவன் உங்க கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும். இயேசு உங்க கூட இருக்கும்போது உங்க காரியத்தை அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். உங்க காரியத்தை அவர் என்ன செய்வாரு? நடத்திட்டே இருப்பாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுக்கு மேல என்னால் தூங்க வைக்க முடியாது. நான் வாபஸ் வாங்கிருக்கேன். எழும்புவோமா? சோத்திரம். ஏன்னா எல்லாம் போதைக்கு உச்ச கட்டத்தில் பியாச்சு. இது அல்லேலூயா, சோத்திரம். எல்லாரும் எழும்புங்க. ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு 2 மணிக்கு கிட்ட 1:30 மணிக்கு ஆகியாச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் பாடி அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் பிரசங்கம் பண்ணோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டாக்கடை ஆசானை தான் என்ன செய்யணும். ஆமாம், கழுத்து உலுக்கி இருக்கும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்திய பாஸ்டர், ஆமாம், ஒரு பியாய் வந்து இருக்கிட்டும் பிய. கர்த்தருக்கு